வணக்கம் நேயர்களே. மருத்துவம் உங்களுக்காக என்ற நிகழ்ச்சியில இப்ப தொடர்ந்து பல மருத்துவர்கள் பல மருத்துவ முறைகள் பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல இன்னைக்கு உலக நாடுகள்ல 80% மேல 80 நாடுகளுக்கு மேல பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஹோமியோபதி மருந்துகளையும் பற்றியும் ஹோமியோபதி மருத்துவத்தோட சிறப்பம்சத்தை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு முக்கியமா நார்மலா இந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனைன்றது முக்கியமா எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. இதே மாதிரி தொண்டை பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது தொண்டையில முக்கியமா ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா டான்சிலைட்டிஸ். அதாவது டான்சில்ங்கிற அந்த கோலங்கள் தொண்டை பகுதியில் அமைஞ்சிருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு இம்யூன் மெக்கானிசம் நல்லா நமக்கு வளர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போது இப்போ ஒரு குளிர்ச்சியாக ஒன்று எடுக்கிறோம், இல்லை ஒரு குளிர்ந்த காற்று படுது, தண்ணி மாறுது, என்ன காரணத்தினாலும் இல்லை உடம்புல வேறு பிரச்சனைகள்னால டான்சில்கள் கூட வீக் ஆகலாம். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம அவங்களுடைய எந்த டான்சில்ஸ் அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்குது, வீக்கமாக இருக்குது, வலது பக்கமா இடது பக்கமா, இதெல்லாம் பொறுத்து கூட அவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நிச்சயமா அறுவை சிகிச்சையை நம்ம தவிர்க்க முடியும். இந்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அப்போ அடினாய்டு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. ஸோ அடினாய்டு பிரச்சனை அப்படிங்கிறது மூக்கோட பின்புறத்துலையும் தொண்டையோட மேல் பாக்கத்துலையும் அடினாய்டுன்ற ஒரு இது இருக்கு. அது வீக்கம் அடையும். அதாவது குழந்தைக்கோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா அது அடினாய்டு வீக்கம் அடைகிறனால அந்த குழந்தைகள் தூங்கும் போது வாயை திறந்துட்டே தூங்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மூக்கடைப்பு அதிகமாக ஏற்படும். ஸோ இதனால குழந்தைகள் தூங்கும் போதும் கூட அந்த கொரட்டை சவுண்ட் இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு வாயில உமிழ்நீர் வந்துட்டே இருக்கிற மாதிரிலாம் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த அடினாய்டுமே கூட ஒரு 12 வயதுக்குள்ள அது சுருங்கக்கூடியது தான். ஸோ இதுக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குமே அறுவை சிகிச்சையை தவிர்த்து ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கலாம். அதே மாதிரி நேசல் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கில் அந்த நீர்ச்சதைகள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது யாருக்கா இருந்தாலுமே அது முக எலும்புகளில் உங்களுக்கு சைனஸுங்கிற காற்றறை இருக்குது. ஸோ இது வேற ஏதாவது ஒரு தொற்று கிருமிகளால் பாதிக்கப்படும் போது, அதாவது ஒரு நோயாளியோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் போது அவங்களுக்கு இது வரும். அதாவது ஒரு அசுத்த நீரில் குளிக்கிறனாலையோ, இல்லைன்னா ஒரு சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறனாலையோ, இல்லைன்னா ஒரு வேளை தலைக்கு குளிச்சு சரியாக துவட்டாமல் இருக்கிறனாலையோ, ஸோ இதனால் அந்த நீர் அந்த காற்றறைகளை அடைச்சிட்டு அது ரீஇன்ஃபெக்ஷன் ஆகி ஸோ அவங்களுக்கு தலைவலி, அந்த கண்ண பகுதியில் வலி, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த நீர் கூட அவங்களுக்கு பாலிப் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாலிப் சதைக்கட்டிகள் பார்க்கறதுக்கு ஒரு நொங்கு மாதிரி அந்த ஒரு அமைப்பாக இருக்கும், வெள்ளையா ஜவ்வு மாதிரி இருக்கும். ஸோ இதனாலையும் யாராக இருந்தாலும் ஒரு மூக்கடைப்பு தொந்தரவெல்லாம் இருக்கும். ஸோ இதையுமே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதி மருந்துகளில் குணப்படுத்த முடியும். ஹோமியோபதி மருத்துவத்தில் முக்கியமாக பக்க விளைவுகள் இல்லை. அதே மாதிரி நம்ம ஸ்டீராய்டு தன்மைகளும் கிடையாது. அதனால அது அவங்களுடைய நோய் சரியாகிற வரையும் இதை தொடர்ந்து எடுக்கிறனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள்லாம் இதில் இல்லை. அப்படிங்கிறனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு மருத்துவமாக இருக்குது. இன்னொன்று இதில் ஊசி மருந்துகள்லாம் இல்லை. அப்போ குழந்தைகள் இது இனிப்பு சுவையாக இருக்கிறனால பெற்றோர்களே இதை கொடுக்க மறந்தா கூட குழந்தைகள் இதை கேட்டு வாங்குறாங்க. அப்படிங்கிறது கேட்டு வாங்கி இதை சாப்பிட்றாங்கன்றது இது அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம்.